மதுரை அப்படின்னா மீனாட்சி தான் அந்த வைபவம் கோலாகலமா நடைபெறக்கூடிய நிலையில கோவில் நிர்வாகமே இங்க நேரடியா வந்து அந்த மாங்கல்யம்லாம் வாங்கிட்டு போனாங்களே, இந்த தருணம் எப்படி, என்ன விசேஷம் இதுல? நாங்க நல்லபடியா இந்த 300 வருடங்களா லாலா ஸ்ரீரங்க சத்திரத்துல சுக்லால் சுபேதாரோட வாரிசுங்கள்ன்ற கணக்குல அதை நாங்கள் எடுத்து அந்த லாலா சத்திரத்தோட பாரம்பரியத்தை மீனாட்சிக்கு திருமாங்கல்யம் லாலா ஸ்ரீரங்க சத்திரத்திலேயே நாங்கள் செஞ்சு நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டளைங்களை நாங்கள் செய்கிறோம். அதை வந்து இப்போது சாயங்காலம் மாலை அந்த சீர்கள் அம்மாவுக்கு அனுப்பப்படும். அப்போ அந்த சீர் கொடுத்து அம்மாவை நல்லபடியாக வழி அனுப்பி நாங்கள் முடிச்சுக்கிறோம். அந்த திருவிழாவுக்கும் எங்களுக்கும் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கும் இருக்கணும், மக்கள் எல்லாத்துக்குமே இருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து இது தொடர்ந்து இந்த லாலா ஸ்ரீரங்க சத்திர சுக்லால் சுபேதாரோட மண்டபப்படி மீனாட்சி அம்மனுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும், நடத்தியும் காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம். திருமாங்கல்யமும் இங்கேருந்து தான் செய்யப்படும், செஞ்சு அனுப்பப்படும். நல்லபடியாக அம்மா நாங்கள் மண்டபப்படி செய்கிறோம். சாயங்காலமும் கொண்டு போய் அம்மனுக்கு சீர் கொடுக்கப்படும். நேற்று பொண்ணு உருக்கி அந்த மாங்கல்யம் செஞ்சீங்களே, அந்த தருணம் எப்படி இருந்தது? எங்கே எப்படிலாம் அது நல்லபடியாக அவங்க அம்மாவுக்கு சொக்க தங்கம் வாங்கி இங்கேயே எங்கள் பார்வையிலேயே வைத்து அம்மாவுக்கு திருமாங்கல்யம் செஞ்சு எங்களுக்கு பரிபூர்ணமாக ரொம்ப ஆசையோட நம்பிக்கையோட அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சு அனுப்புகிறோம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் உங்கள் பேரன் பேத்தி இந்த மாதிரிலாம் இருக்கவங்கலாம் இதை எப்படி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க உங்கள் விசேஷத்துக்குலாம் வரும்போது? நாங்கள் எங்களோட வாரிசுங்களை பார்க்கும்போது அவங்களும் எங்களை பார்க்கும்போது நாங்கள் அதே மாதிரி கொண்டு வரணும், கொண்டு செலுத்தணும். அம்மாவோட ஆசி, மீனாட்சி சுந்தரேஸ்வரோட ஆசி எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை அவங்களுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்களும் இதை பார்த்து அதே மாதிரி நடத்தி காமிக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கும் அந்த உள்ளுணர்வு வர தொடங்கும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை. என் பேர் வந்து பத்ராவதி. அப்போ வந்து சுக்லால் சுவேதார்ன்ற கணக்கில் வந்து அந்த கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தின்ற கணக்கில் நாங்கள் வந்து அந்த துளியாக வந்து எடுத்து நடத்தி காமிக்கணும் அப்படின்றத இப்போ எடுத்து நான் வந்து நடத்தி காமிச்சிட்ருக்கேன். நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த மாங்கல்யம் நம்ம என்ன எத்தனை கிராம் ஏதாவது கணக்கு இருக்குங்களா? ஏதாவது நாங்கள் எங்களுக்கு கணக்குன்றதே இல்லை. அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கணக்கே பார்க்கக்கூடாது, என்றைக்கும் நிறைஞ்சு செய்யணும். ஆனாலும் வந்து இப்போ விற்கிற விலையாக இருந்தாலும் சரி, அரை பவுன் குண்டு எவ்வளவு நம்மளால் முடியுமோ நிறைஞ்சு செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.